என்னங்க பிள்ளைய பத்திருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் முட்டி மோதிக்கிட்டே அலையிறாங்க. யோ, பெத்த பிள்ளைனா அப்படிதான் இருக்கணும். அப்பதான் அப்பனுக்கு டைம் பாஸ் ஆகும். இல்லைன்னா போர் அடிச்சு மாரடிச்சு செத்து போயிரும்ல. வாங்கடா என் செல்லுங்களா. ஏப்பா அவசரமா கூட்டு அனுப்பிச்சிங்க? அப்படி என்னப்பா அவசரம்? அப்படி என்ன தலைவர காரியம்? ஏன்டா பறக்குறீங்க? இந்தா 2 பேரும் இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. பத்திரத்துல கையெழுத்தா? முதல்ல மேட்டர் சொல்லுங்கப்பா. என்னடா மேட்ரு? 2 பேரும் சண்டை போட்டு நிலத்தை பெருச்சாலி பகுதி சிலந்தி பகுதின்னு பாதி பாதியா பிரித்து போட்டீங்க. 1 வருஷமா எவனும் மண்ணல்ல, வருமானம் எல்லாம் கிடக்கல. அதனாலதான் நம்ம எம்எல்ஏ கொண்டமோகனுக்கு இந்த 200 ஏக்கர் நிலத்தையும் 1 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்துருக்கா. 10 லட்சம் ரூபாடா. 10 லட்சமா? அட நீ 5 லட்சம் ரூபா எடுத்துக்க, நீ 5 லட்சம் ரூபா எடுத்துக்க. என்னது 5 பிரிச்சு எடுத்துக்கிறதா? மொத்த பணமும் எனக்கு வேணும். உங்க அப்பா நான் எனக்கு இழிச்ச வேணா? அந்த 10 லட்சமும் எனக்கு தான் வரணும். ஏப்பா நிலத்தை என்ன மொத்தமா வச்சிருக்கேன், அதான் பெருச்சாலி சிலந்தின்னு பாதி பாதியா பங்கு போட்டு வச்சிருக்கீங்களா? இந்த புரட்டாசி வரட்டும், மொத்த சொத்து எங்க அண்ணன் பேருக்கு வரும். என்னையா புரட்டாசி? இந்த வைகாசி வரட்டும், மொத்த சொத்தும் எங்க அண்ணன் பேருக்கு வந்துருமியா? ஆடிக்கு பிறந்தவங்களா அம்மாவாசிக்கு பிறந்தவங்களா? ஏடா இந்த சொத்துன உங்க பாட்டு சம்பாரிச்சதா, இல்ல உங்க முப்பாட்ட சம்பாரிச்சதா, இல்ல உங்க உப்ப நான் சம்பாரிச்சதாடா, இல்ல நீங்க 2 பேரும் உழைச்சி சம்பாரிச்சதா? நானே ரொம்ப கஷ்டப்பட்டு திருவிழா யோசனை பண்ணி இந்த சொத்துக்கு சொந்தக்கார மையப்பட ஊரை விட்டே விரட்டிட்டு இந்த 200 ஏக்கர் நிலத்தையும் வளைச்சு போட்டு வச்சிருக்கேன். என்னமோ நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச மாதிரி பேசுறீங்களே. இதை பாருங்கடா, வந்த வரைக்கும் ஒண்ணு வந்ததை பிரிச்சுக்கிற வழியை பாருங்க. இல்ல இந்த இடத்த வாங்கியிருக்க சாதாரண ஆள் இல்ல, பெரிய அரசியல்வாதி. அப்புறம் அவன் உன்னையும் புறம்போக்காக்கி, இவனையும் புறம்போக்காக்கி, இந்த 2 புறம்போக்கையும் பத்த எண்ணையும் புறம்போக்காக்கி, இந்த நிலத்தையும் புறம்போக்காக்கி அவன் பேர்ல பட்டா போட்டுக்குவேன். பாருங்க, எங்க ஐயா பத்தி ஏதோ தப்பா பேசுற மாதிரி எனக்கு தோணுது. ஐயா இவன் பெரிய புறம்போக்கா இருப்பாங்க. இத பாருங்கடா, ஒழுங்கு மரியாதையா நீங்க 2 பேரும் கையெழுத்து போட போறீங்களா, இல்ல உங்க கையெழுத்தை நானே போட்டு பணத்தை வாங்கிட்டுமா? சரி பணத்தை கொடுக்க சொல்லு. முதல்ல பத்திரத்துல கையெழுத்து போடுங்கடா. இந்தாடா உம்பங்க 5 லட்சம், உம்பங்க 5 லட்சம். அப்பா என்ன 1 லட்சம் குறையுது? எனக்கு 1 லட்சம் குறையுது. 2 கிரிமினல் பசங்களை பத்திரல, அது கமிஷனரா 2 லட்சம். என்னங்கடா ஊர் கூடி வந்திருக்கீங்க? எவன் வீட்டுல இலை விழுந்துருச்சா? இல்ல எவன் குடிசையாவது எரிஞ்சு சாம்பலா போச்சா? இத பாருங்க, நீங்க எம்எல்ஏவுக்கு குத்தகைக்கு விட்டுருக்கிற நிலம் 20 வருஷத்துக்கு முன்னாடி மெய்யப்பையா இந்த ஊருக்காக கொடுத்தது. நம்ம ஊரு விவசாயத்தை நம்பியோ ஃபேக்டரி நம்பியோ இல்லை. இந்த மண்ணில் செய்கிற பானை, அடுப்பு, செங்கல், மண்குதிரை இதை வச்சுதான் நாங்க காலங்காலமா பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். உங்க அண்ணன் தம்பி சண்டையில எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டீங்களே. பொழப்புல மண்ணள்ளி போட்டோம்ல, அந்த மண்ணை வச்சு பானையை செஞ்சுக்க இல்ல பூனையை செஞ்சுக்க. பத்தலைன்னா என்கிட்ட சொல்லு, நான் அண்ணன் கிட்ட எடுத்து சொல்றேன். அவர் இன்னும் 1000 பேர் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுவாரு. அந்த மண்ணை வச்சு யானையை செஞ்சுக்க. கோமணத்துக்கே சோப்பு இல்லையா, வேட்டிக்கு வெள்ளாவி கட்டுக்கிட்டு. இத பாருங்க, அந்த எம்எல்ஏக்கு மண்ணு கொடுக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். எது நீ சம்மதிக்க மாட்டியா? அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓம் பொண்ணைய கேட்டாரு. ஏண்டா புது செருப்பு கடிக்கிறதுங்கிறதுக்காக பழைய செருப்புக்கு என்ன உமாவா கொடுக்க முடியும்? போடா காலம். சிலந்தி கருப்பு, இந்த ஊர்ல இருந்து ஒருபடி மண்ணு கூட என்ன மீறி போகாது. உடம்ப பிடிச்சு விடுற நீயே புடிய பத்தி பேசுனா உடும்பு புடி பிடிக்கிறன்னா என்ன புடி பிடிக்கிற? இந்த சிலந்தி கருப்பு புடிய விடுறதுக்குள்ள இவன் கேட்கிற மண்ண படி அழகடா.
கல்யாணம் செய்யறதுக்கு மண்ணு கேட்டில, வீடே கட்டுற அளவுக்கு மண்ணு கொடுத்துருக்கேன். எடுத்துக்க, போடா போ, போய் எடுத்துக்க. அப்பா ஐயோ 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 ஐயா 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 கடவுளே, என் பொண்டாட்டி புள்ள விட்டுல தெருவில் வைக்கவே. டேய், வேற எவனுக்காவது மண்ணு வேணுமாடா? ஐயா வேணாம் ஐயா, வேணாம் ஐயா. ஏ கொரட்ட முக்கா, நீ கேட்டியா? ஐயா வேணாமியா, வேணவே வேணாமியா. ஏ தட்டா, நீ வேணாயா, இல்ல கேட்ட மாதிரி இருந்துச்சே. வேணாயா, வேணாயா. அதான பார்த்தேன். டேய், இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்க 1008 பேர் இருக்காங்க. ஆனா இருக்கிற வீட்டை இல்லாம பண்றதுக்கு எங்க அண்ணன் ஒருத்தன் தான் இருக்காரு. வாங்க. ஏண்டா இந்த கலிகாலத்துல ஊரு கூடி நான் கேக்குற ஃபேஷன் போகவே இல்லையா? இந்த பாருங்க, நீங்க எம்எல்ஏக்கு குத்தகை கொண்டிருக்கிற நிலம் இந்த ஊருக்காக மெய்ய பையா கொடுத்தது. நீங்க வாட்டுக்கு ஊரை கேட்காம அவரு கொடுத்தா என்ன அர்த்தம்? யோ, குத்தகை என்ன திருக்குறளா? இல்ல அண்ணன் என்ன சாலமன் பாப்பையாவா? கால கடனை முடிக்கிறவங்கள வந்து அர்த்தம் கேக்குறீங்க? உங்க ஒருத்த மூஞ்சில முடிச்சாலே விளங்காது. இதுல ஊரே கூட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு விளங்குன மாதிரி தான். ஐயா, நீங்க குத்தகை கொண்டிருக்கிற நிலத்துல ஊருக்கும் பங்கு இருக்கு. ஆமா, ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது. நீங்க நிலத்தை குத்தகை கூட்டது எங்களையே குத்தகை கூட்டது மாதிரி. ஆமா, இவர் பெரிய கோளார் தங்கச்சோரங்க. இவங்களை குத்தகை கூறாங்களாம். போயா கூமுட்டா. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். இனிமே அந்த மொத்த நிலமும் உங்க கைக்கு வருதும் என் கைக்கு வருதும் உங்க ஒவ்வொருத்தரையும் பெத்த உங்க அம்மாங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க எல்லாரோட அம்மாவும் கொஞ்சம் முன்னால வந்து என் பிள்ளைல என் புருஷனுக்கு பக்கல வாடி போன மையப்பனுக்கு தான் பெத்தேன்னு சொல்லட்டும். அப்ப நிலத்துல பங்கு போடலாம். பாருங்க, இது மாதிரிலாம் பேசுனீங்க மரியாதை கெட்டு போகாம. நாங்க மண்ணை நம்பி மாரத்தை நம்பி வாழ்றவங்க. எங்களை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான். ஏடா, ஐயாவோட கட்டவர சைஸ் நின்று துடிக்கிறியா? நகைக்கண்ணா புடுங்கிடுவேன். ஏய், விடுடா. ரோசம் பொத்துட்டு வருதோ? உங்க ஆத்தாக்கள்லாம் என் பிள்ளைல என் புருஷன்ட்ட தான் இருந்து பெத்தேன்னு சொன்னா உங்க பிச்சைக்கார பண்ணிட்டு போய் இருக்கிற பிச்சையில பங்கு பிச்சைக்கார பயிலலாம். அந்த காலத்துல நிலத்துல உழைச்சவனு தாண்டா நிலம் சொந்தம். இந்த காலத்துல நிலத்தை வளைச்சு போட்டவனு தாண்டா நிலம் சொந்தம். இப்ப புரிஞ்சதா திருக்குறளுக்கு அண்ணன் சொன்ன அர்த்தம்? அண்ணன் சாலமன் பாப்பையானா நான் சூப்பர் சுப்பையாடா. டேய் தடிமாடுகளா, மண்ணை கேக்குறாங்கல்ல, அள்ளி கொடுங்கடா. இருக்கிற சொத்தை எல்லாம் ஊருக்கு கொடுத்துட்டு ஊரை விட்டே போனவர் இந்த இதுக்குள்ள அஸ்தியா அடங்கி இருக்காரு. இன்னைக்கு இதை கரைக்கிறதுக்கு நமக்கு வக்கு இல்ல. நாமளா கரைக்க மாட்டேன்னு சொல்றோம். அந்த படுபாவிங்க அஸ்தியை கரைக்க போன நம்மளை கரைக்க விடலையே. என்ன பண்றீங்க? நம்ம மெய்யப்பையாவுடைய அஸ்தி இத நம்மூர் குளத்துல தான் கரைக்கணும்னு சாகும்போது சொல்லிட்டு செத்துருக்காராம். அதான் அவங்க சம்சாரம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஊரை நான் சுடுகாடா? நீங்க நாளை வெட்டியானா ஓடி போனவனோட அஸ்தியெல்லாம் கரைக்கிறதுக்கு? இதை பாருங்க, இந்த ஊர் குளத்துல குளிங்க, குண்டி கழுவுங்க, ஏன் பீத்துணி கூட கசக்குங்க. ஆனா இவனோட அஸ்தி மட்டும் கரைக்கவே கூடாது. குளம் நாரி போயிடும். டேய் ஐயா, எவன் கரைக்கிறான்னு பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு கரைச்சாலும் சரி, என்னைக்கு கரைச்சாலும் சரி, அன்னைக்கு அவன் குடும்பத்தோட அஸ்தி இந்த குளத்துல கரைங்கடா. டேய்
அஸ்தி கரைக்க சொம்பு இருக்காடா? இருக்கியா? இந்த அஸ்திய 20 வருஷத்துக்கு மேல ஆகி இன்னும் கரைக்காம வச்சிருக்கிறமே அந்த பாவம் தாங்க இந்த ஊரையே இன்னும் முடக்கி போட்டு வச்சிருக்குது. இதுக்கப்புறமும் நாம எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா நம்ம ஐயா மெய்யப்ப மாதிரி ஊரை விட்டே போயிட வேண்டியதுதான். இல்ல நாம எல்லாரும் இந்த ஊரோட செத்து அடைய வேண்டியதுதான். அதுக்கு அவசியமே இல்லை. பழையபடி நாம எல்லாரும் நல்லபடியா வாழ முடியும். அதுக்கு நம்ம ஊருக்கு ஒருத்தர் வரணும். யாருங்க அது? நம்ம மெய்யப்பையா மகன் சிவராமு. சிவராமா அவன் 10 வயசுல ஊரை விட்டு போனது. அவங்க எங்க போனாங்க, எப்படி இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. அவங்க எங்க போய் தேடுறது? யோ, தெருவில் கடந்தா குப்பை, தேடி கண்டுபிடிச்சாதான் பொக்கிஷம். நம்ம சிவராம் பொக்கிஷம் தேடி தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேளுங்க. தம்பி, இந்த போட்டோவில் இருக்கிறவரை நீங்க பார்த்திருக்கீங்களா? என்னைய போட்டோ அறந்த பழசா இருக்கு. ஆமா தம்பி, 25 வருஷத்துக்கு முந்தி எடுத்த படம். இந்த போட்டோ வச்சு இப்ப கண்டுபிடிக்க போறீங்களா? போங்கயா. இவரை கண்டுபிடிக்க ஒரு வழிதான் இருக்கு. என்னங்க மொட்டத்தால சார்? இந்த படத்தை கம்ப்யூட்டர்ல கொடுத்து இப்போ இவர் இந்த வயசுல எப்படி இருப்பாருன்னு பார்க்கலாம். அதை பிரிண்ட் போட்டு தரேன். அதை வச்சு நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்க. முதல்ல பண்ணுங்க. இருங்க, மோதிரத்தை திருப்பி காட்டுங்க. என்ன சார் இது? போட்டோல மோதிரம் இல்ல, அங்க மோதிரம் இருக்கு. இந்த வயசுல இவர் கையில இந்த மோதிரம் தான் இருக்கும். அந்த டாலரை திருப்பி காட்டு. ஏன்பா பையங்கழுத்துல டாலரை காணோம், ஆனா இதுல இருக்க. இந்த வயசுல இந்த டாலர் இவர் கழுத்துல இருக்கும். உயிர் எடுக்காம பாருங்க. என்னைய ஓட்டோட செல்ல கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு முகம் அந்த பக்கம் திரும்பி இருக்கு பாரு. யோ, எடுத்த உடனே முகத்தை காட்டுறதுக்கு இவர் என்ன சாதாரண ஹீரோவா? ரியல் ஹீரோ. இப்ப பாருங்க. நீங்க சொன்ன தேதியிலையும் நேரத்திலையும் பிறந்த இந்த ஜாதகத்தை கணிக்கும் போது இந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரனான சிவராம் நிச்சயமா சாதாரண ஊர்லயோ சாதாரண மண்ணிலையோ இருக்க வாய்ப்பே இல்லை. இந்தியாவில் உள்ள ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துல தான் இருப்பான். புண்ணிய ஸ்தலமா? அதை நாங்க எங்க போய் தேடுறது? வடக்கே காசி இருக்கு, தெற்கே ராமேஸ்வரம் இருக்கு. சாமி, அவங்க அப்பாவுடைய அஸ்தி அவர்கிட்ட நாங்க ஒப்படைக்கணும். அதுக்காக நாங்க பல ஊர்களுக்கு அலைஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டோம். அந்த 2 ஊர்ல அவர் எந்த ஊர்ல இருப்பாருன்னு ஜாதகத்தை பார்த்து கணிச்சு சொல்லிடுங்களேன். பாருங்க சாமி. கண்டிப்பா அவன் ராமேஸ்வரத்துல தான் இருப்பான். அது எப்படி சாமி கரெக்டா அடிச்சு சொல்றீங்க? அவன் தமிழன், கண்டிப்பா தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துல தான் இருப்பான்.